அமைதி படைகளை அனுப்ப வேண்டும் என அமெரிக்கா வேண்டுகோள் விடுத்திருப்பது பாகிஸ்தான் அரசு மற்றும் ராணுவ தலைமையை பெரும் சிக்கலில் ஆழ்த்தியுள்ளது. இஸ்ரேலுக்கும் காசாவை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஹமாஸுக்கும் இடையே கடந்த 2023 ஆண்டு போர் மூண்டது. இந்த போரில் இதுவரை 60,000க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் 1,00,000க்கும் அதிகமானோர் தங்கள் இருப்பிடங்களிலிருந்து புலம்பெயர்ந்திருக்கிறார்கள். இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர பல்வேறு நாடுகளும் பெரும் முயற்சி மேற்கொண்டன. ஆனால் போர் முடிவடையாத நிலையில் நான் அமெரிக்க அதிபரானால் போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் என வாக்குறுதி அளித்து ட்ரம்ப் அமெரிக்க அதிபரானார். இதைத் தொடர்ந்து இந்த போரை நிறுத்த பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேற்கொள்ள இஸ்ரேல் அதிபர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை சம்மதிக்க வைத்த ட்ரம்ப் அரபு நாடுகள் மூலம் ஹமாஸையும் போர் நிறுத்தத்திற்கு ஒத்துக்கொள்ள வைத்தார். அதன்படி கடந்த அக்டோபர் மாதம் எகிப்தில் வைத்து சர்வதேச தலைவர்கள் கலந்து கொள்ள ட்ரம்ப் முன்னிலையில் இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. 20 அம்ச அமைதி திட்டங்களை கொண்ட இந்த ஒப்பந்தத்தின்படி காசாவின் பாதுகாப்பு பல்வேறு நாடுகளின் படைகளால் மேற்கொள்ளப்படும் என்று கூறப்பட்டிருந்தது. இதற்காக பல்வேறு அரபு நாடுகளும் தங்கள் சார்பில் படைகளை அனுப்ப வேண்டும் என்று ட்ரம்ப் வேண்டுகோள் விடுத்திருந்தார். அதன்படி பாகிஸ்தானும் தங்கள் படையை காசாவுக்கு அனுப்ப வேண்டும் என்று ட்ரம்ப் கூறியிருந்தார். வெளியிலிருந்து பார்த்தால் இது வேண்டுகோளாக தெரிந்தாலும் இது பாகிஸ்தானுக்கு ட்ரம்ப் இட்ட உத்தரவாகவே பார்க்கப்படுகிறது. ஆனால் காசாவுக்கு பாகிஸ்தான் படைகளை அனுப்ப அந்நாட்டில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. ட்ரம்பின் இந்த ஒப்பந்தம் இஸ்ரேலுக்கு ஆதரவானது என்று பாகிஸ்தானின் பல்வேறு கட்சிகளும் விமர்சித்துள்ளன. இது அந்நாட்டின் ராணுவ தலைவர் அசீம் முனீருக்கு பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானின் பொருளாதாரம் அமெரிக்க உதவியை சார்ந்திருக்கும் நிலையில் அந்நாட்டின் கோரிக்கையை பாகிஸ்தானால் மீற முடியாது. ஒருவேளை மீறினால் அமெரிக்காவின் பதிலடி பாகிஸ்தானுக்கு பல்வேறு விதங்களில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும்.